ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அப்பா சொந்த பெத்த பிள்ளைய வயிற்றில் மிதித்து எத்தி அதுக்கப்புறம் கையில் கிடைக்கிற எதுவாக இருந்தாலும் தூக்கி அடித்து அந்த பிள்ளை மயக்கம் போடுது. இந்த கொடுமையான விஷயத்தை செஞ்சது வேறு யாரும் இல்லை, ஒரு எக்ஸ் ஆர்மி அவங்க அப்பா. அவர் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்காரு. ஓவரான ஆத்திரம், கோபம், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ நான் செய்கிறேன். இது கோஸ்ட் ஸ்டோரி இல்லை, மலேசியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். உண்மை சம்பவம் சீசன் 7. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவம் எப்போ நடக்குது பார்த்திங்கன்னா 2018. இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு நியூஸோட அப்டேட்ஸ் நான் படிச்சிருந்தேன். அந்த ஃபாதருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. எஸ், அந்த கேர்ள் இறந்துட்டாங்க. அந்த கேர்ள் பேர் நூர் ஐனா நபிஹா. அவங்களுக்கு 9 வயசு தான் ஆகுது. அந்த அப்பா ஒரு எக்ஸ் ஆர்மியில் ஒரு சார்ஜனாக இருந்தவர். இந்த நபியாவுக்கு வீட்டுக்கு போனாலே ரொம்ப பயமாக இருக்குமா. இந்த ஃபாதர், அதுக்கப்புறம் அந்த நபியாவோட சொந்த அண்ணன், கூட பிறந்த அண்ணன், அப்புறம் அவங்க மாதர் வளப்பம்மா, தட் மீன்ஸ் இந்த ஃபாதர் இன்னும் கல்யாணம் பண்ணியிருக்காரு போல். அப்போ இந்த ஃபாதர் ஒரு ஆர்மினால் இவர் அந்த அந்த கேர்ளுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா 500 தடவை பம்பிங் போட சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் தெரியும் பம்பிங்னா என்னென்னு. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள், அந்த கேர்ள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா 9 வயசு சிறுமின்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன பிள்ளை, சில நேரங்களில் ஃபியூ ஹண்ட்ரட் டைம்ஸ் தோப்பு காரணம் போட சொல்லுவாங்க, கத்த தம்பின்னு சொல்லுவாங்கள்ல. இதெல்லாம் ஏன் நடக்கும்னா, அந்த கேர்ள் நைட் டைமில் தூங்குறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு படுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த பிள்ளை அதை செய்யாத வச்சு இந்த ஒரு தண்டனை கொடுப்பாராம். அதுவும் சில நேரங்களில் அந்த அல்குரான், இஸ்லாம் நண்பர்களோட அந்த கிதாப் சுச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயத்தையும் அந்த கேர்ள் படிக்கும்போது தவறாக படிச்சுட்டா அந்த தண்டனை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு கொமாண்டோ ட்ரைனிங் எல்லாத்துக்கும் தெரியும். பம்பிங், அதுக்கப்புறம் உட்காந்து எந்திரிக்கிறது, தொப்பு காரணம். ஸோ அந்த ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபாதர் 500 தடவை போட சொல்லியிருக்காரு, உட்காந்து எந்திரிக்கிறதுக்கும், ப்ளஸ் அந்த பம்பிங் போட சொல்லியிருக்காரு. அந்த சிறுமிக்கு முடியல, 500 போட முடியல. அவங்க அப்படியே அந்த அந்த பம்பிங் செஞ்சிட்ருக்கப்பே படுத்துடுறாங்க, முடியல, 500 பம்பிங். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த நேரத்தில் அந்த பிள்ளை அப்படியே கீழே உழுவும், பம்பிங் போட்டு உடம்பை தூக்க முடியாமல் கீழே அப்படியே உளுந்து கிடக்கும். இந்த ஃபாதர் போய் எத்திருக்காரு அந்த பிள்ளையோட வயிற்றில் எத்தி, அந்த பிள்ளை திரும்பி படுக்கும்போது மிதிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் நாக்களை தூக்கி வேகமாக அடிச்சிருக்காரு. இஷ்டத்துக்கு ஆத்திரம், அவருக்கு ஆத்திரம், அந்த பிள்ளை மிஸ்டேக் பண்ணிடுச்சு, அந்த பிள்ளை சாமி கும்பிடலன்னு. அப்போ அந்த பிள்ளை அப்பயே மயக்கம் போட்டுருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போதே அந்த பிள்ளைக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்குது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோன்னே அந்த பிள்ளை இறந்துருச்சு, வர வழியிலேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க டாக்டர்ஸ். கேட்கவே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் ஷேர் பண்ணுன்னா, கோபம். அந்த அப்பாவுக்கு அளவுக்கு அதிகமான கோபம், எக்ஸ் ஆர்மி வேறு. ஸோ இந்த கோபம்ன்ற ஒரு விஷயம் ஒரு மனுஷனை அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னு யோசிக்க விடாது. ஸோ உங்களுக்கு கோபம் ரொம்ப வரும்னா, தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த கோவப்படுங்க. ஏன்னா ஒரு கோவப்பட்டு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர், ஒரு கேர்ள், ஐ மீன் உங்கள் பிள்ளையே வச்சுக்கலாமே, பிள்ளையோ ஒரு சின்ன பிள்ளை அவங்க அப்பாவுக்கு போய்ட்டு ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர் எடுத்து கொடுக்க போகுது. அப்போ அந்த அப்பா அந்த பாட்டிலை வாங்குறதுக்குள்ளே இந்த கேர்ள் அந்த பாட்டிலை விட்டுட்டாங்கன்னா, ஐ மீன் ஸ்லிப் ஆகிடுச்சு வச்சுக்கலாமே, அந்த கேர்ள் சரியாக கவனிக்காமல் அவங்க அப்பா கையில், அவங்க அப்பா வாங்குறதுக்குள்ளே அந்த பிள்ளை அந்த பாட்டிலை ஹோல்ட் பண்ணி இந்த பாட்டிலை விட்டுருந்தாங்கன்னா, அந்த பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிரும்.
அப்போ அந்த ஆத்திரம் என்ன பண்ணும், இந்த புள்ளைய போட்டு சாத்த தான் தோணும். எதுக்கு போத்தைய கீழே போட்டேன் நான் வாங்குறதுக்குள்ளார? எதுக்கு அந்த பாட்டிலில் போட்டேன்? பாரு உடஞ்சிருச்சுன்னு. அந்த அடினால திரும்ப அந்த பாட்டில் வருமா? கண்டிப்பாக வராது. நம்ம ஹியூமன் பிரெயின் வந்துட்டுமே அது படைச்சதே அதுக்கு தான். அதாவது ஒரு மிஸ்டேக் நம்ம வந்து நடக்குதுன்னா அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு தான் அது பார்க்கும். ஆனால் அந்த கோபம்ன்ற ஒரு விஷயம் வந்து அந்த விஷயத்த அந்த மறக்க வச்சுருந்தது. மீன்ஸ் அது பார்க்க வேண்டிய விஷயத்த லாஜிக் வந்து மறந்துடும். எஸ், ஹியூமன் பிரெயின் வந்து நம்ம பண்ண மிஸ்டேக்கை திரும்ப பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த தான் அது வந்து சொல்லும். அது வந்து நம்மளுக்கு அறிகுறி காட்டும். பாட்டில் விழுந்து உடஞ்சிருச்சு. அந்த பாட்டில் திரும்ப கிடைக்காது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த கோவம் என்ன பண்ணும், அந்த பிள்ளைய போய் அடிக்க சொல்லும். அடிச்சுட்டா அந்த பாட்டில் வந்துடுமா? வராது. எஸ், நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னா அந்த பிள்ளைங்கக்கிட்ட வயலன்ஸாக பிஹேவ் பண்ணாமல் எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் மிரட்டலாம், அடுத்த ட்ரிப் செய்யாத, அடிப்பேன். ஆனால் அந்த கோபமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தயவு செஞ்சு பிள்ளைங்கள அடிக்காதீங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். என்கிட்ட பல பேர் சில நேரங்களில் ஷேர் பண்ணிப்பாங்க. நான் சரியான கோவக்காரன், வீட்டில் பிள்ளைங்கள பிடிச்சி பலாசி விட்டுருவேன். ஒரு தப்பு பண்ணாதுங்க, என்னைய பார்த்தாலே நடுங்குங்க என் பிள்ளைங்க. எனக்கு ஆத்திரம் வந்துட்டால் என் ஒய்ஃபு கூட என்கிட்ட நிற்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல பேர் பல நேரங்களில் பேசும்போது நார்மலாகவே இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை கைஸ். இது வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு வீக்னஸ். தயவு செஞ்சு கோவப்படுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கோவத்தை குறைச்சிக்கோங்க. அன்டில் அந்த கோவம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. சில நேரங்களில் கோவப்படும் போது வார்த்தைகள் கூடயும் சரியான ஷார்ப்பாக இருக்கும். பிஸ்தோல்லேருந்து வர புல்லட்டு கூடயும் அந்த அளவுக்கு ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணாது. ஈவன் தோ அந்த புல்லட் ஹர்ட் பண்ணாலும் திரும்ப ஆப்ரேஷன் பண்ணி புல்லட் எடுத்தோன்னா அந்த புண்ணு ஆறிடும். ஆனால் கோவத்தில் வர வார்த்தைகளும் சரியான டேஞ்சரஸ். ஒன்ஸ் அந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்லி ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் அவங்கள அந்த காயத்தை வந்து நீங்கள் உங்களால் ஆற்ற முடியாது. ஸோ கோவம் மட்டும் படாதீங்க. அது வந்து தேவையில்லாத ஒரு ஃபீல். தேவைப்படுற நேரங்கள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அநீதி ஒரு இடத்துல நடக்குதா அந்த இடத்துல கோவப்படுங்க. உங்களோட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கலையா அந்த இடத்துல கோவப்படுங்க. உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குதுன்னா அந்த இடத்துல நீங்கள் கோவப்படுங்க. பிள்ளைங்கக்கிட்ட தேவையில்லாத கோவத்தை காட்டி இந்த பிள்ளைங்கள வளர்க்காதீங்க. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப மென்டலி டிஸார்டர் நடக்க ஆரம்பிக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ கோவமும் அதில் ஒன்று. நல்ல ஒரு பேரண்ட்ஸாக இருங்க, டிசிப்ளினான ஒரு பேரண்ட்ஸாக இருங்க, நல்ல அன்பான பேரண்ட்ஸாக இருங்க. ஒரு கோவக்கார பேரண்ட்ஸாக இருக்கிறேன்னு வெளியே போய் சொல்லாதீங்க. அதில் பெருமை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஃபாதர், இந்த எக்ஸ் ஆர்மி அந்த பிள்ளைய அடித்தே கொண்டாடல. அவருக்கு 2018 வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஸ்டில் அந்த கேஸ் கோர்ட்டில் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸ்டில் அந்த விசாரணைகள் ஓடும்ல, ஒரு விசாரான்னு சொல்லுவோம்ல, ஸ்டில் ஓடிட்டு தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைய ஆத்திரத்தினால கொன்னவருக்கு கரெக்டான தண்டனை கிடைக்கணும்னு இந்த ஆண்டவங்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ செய்கிறதுக்கு காரணம், நான் ஸ்க்ரீனில் போடுற அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிகிட்டு இருந்தாங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். மேபி உங்கள் பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம், இல்லை உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த உயிரிங்களை காப்பாற்றுங்க.